என்ன சாமி எல்லாரும் குளிச்சு சுத்தமா இருக்கீங்களா? சாமி காலைல கிளைமேட் கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தனால தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது சாமி. அதான் எனக்கு ஒரு நாள் குளிக்கல. சாமி என்ன சொல்ற? தண்ணி எவ்வளவு ஜில்லுன்னா நம்ம குளிச்சுதான் ஆகணும். உங்க ஃப்ரெண்டு சிவசாமியை பாருங்க பாருங்க, காலைல ஏஞ்சி தண்ணி எவ்வளவு ஜில்லுன்னு இருந்தாலும் குளிச்சு பூஜை போட்டிருக்காரு. நீங்க தான் இருக்கீங்களே. டேய், இவன் ஸ்டேட்டஸ் போட்டது மட்டும் தான் இவருக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ண இவருக்கு தெரியாதுல்ல. அடிச்சா பூஜைய போட்ட வேண்டியதுதான். மார்னிங் பூஜை டன். சாமி பூஜைக்கு லேட்டா வருவீங்க. சாமி எல்லாரும் நல்லா பாத்துக்கப்பா. பாருங்க உங்க ஃப்ரெண்ட் சிவாவை பாருங்க, நமக்கு முன்னாடி கோயிலுக்கு பூஜை போட்டிருக்காரு. டேய், இவனோட கோயிலுக்கு போய் பூஜை போட்டிருப்பான். அதான். டேய், ஈவினிங் கோயில்ல பூஜை எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சுதுடா. வீடியோ எல்லாமே எடுத்துட்டல? ஒண்ணு விடாம எல்லாமே எடுத்துட்டேன். சீக்கிரம் சூடு, ஸ்டேட்டஸ் போடணும். ஈவினிங் பூஜை ஆல்சோ டன். நீங்க உண்மையான பக்தர், இவர் பார்த்து கத்துக்கோங்க. சாமி டேய், என்னடா அங்க கோயில்ல பூஜை முடிஞ்சுதா இல்லையா? முடிஞ்சிருச்சுடா. அப்போ வீடியோ சீக்கிரம் சென்ட் பண்றா, ஸ்டேட்டஸ் போடணும்ல. அந்த குருசாமி வேற என்னோட ஸ்டேட்டஸ ஆளா பாத்துட்டு இருக்காரு. இப்போ நான் போடலன்னா அந்த ஆளுக்கு டவுட் வந்துராது? இதுக்கப்புறம் டவுட்லாம் வராது, அதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேனே. கன்ஃபார்மா? குருசாமி நீங்களா? நானே தான்டா. ஏன்டா அவன் கஷ்டப்பட்டு மாலையை போடுறான், நீ போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக மாலையை போடுற. அப்படிலாம் இல்ல சாமி, சும்மா. இன்னைக்கு நான் ஐயப்பனுக்கு பூஜை போடணும் இல்லையோ, உனக்கு ஒரு பூஜை கண்டிப்பா போடுவேன்டா. பூஜையா? வாங்க சாமி, அவனுக்கு ஒரு பூஜை போட்டு வருவோம். சாண்ட்விச் உன் கடையில செம்ம டேஸ்டா இருக்குடா. அப்படியா? இரு. டேய் டேய் டேய், என்னடா பண்ற? டேஸ்ட் பார்த்தேன்டா. நான் மாலை போட்டிருக்கேன்டா. அதுக்கு இதுக்கு முன்னாடி நீ கை எங்கடா வச்சிருந்த? கருமோ, சை. இந்தா, இத மொத்தம் நீயே சாப்பிடு. கை வைக்க கூடாதா? டேய் டேய் டேய், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? கை தானே வைக்க கூடாது, அதான் ஸ்பூன் வச்சேன். டேய், உன் ஸ்பூன்ல முட்டையை சாப்பிட்டுட்டு அப்படியே இல்ல தொடுறியடா. அத அப்படியே எடுத்துக்கடா, எடுத்துட்டு போ. டேய், அவனே மாறப்பட்டு சாடாம இருக்கான், அவன்கிட்ட புடிங்கி தின்றீங்க. நோ மச்சான், பிரியாணி சாப்பிடு. டேய் டேய் டேய், உங்களுக்கு எல்லாம் மூளை மண்டையில இருக்கா இல்ல வேற எங்கேயாச்சும் இருக்காடா? இந்தாங்க, இத நீங்களே சாப்பிடுங்க, நான் ஜூஸ் சொல்லிக்கிறேன். சேட்டா, என்னைக்குமே இல்லாம ஜூஸ் இன்னைக்கு நீ செம்ம டேஸ்டா போட்டுருக்க. ஓ டேய் டேய் டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், நீ என்னடா சொன்ன? கை படக்கூடாது, எச்சி படக்கூடாதுன்னு சொன்ன. நாங்க ஸ்டால தானே குடிக்கிறோம், அதுவும் புது ஸ்டா. டேய், குடிங்கடா. இந்த பைத்தியக்காரனுங்களை வச்சுக்கிட்டு மாலையை கழிட்டுற வரைக்கும் இதோட சாப்பிடவே வர மாட்டேன். மாமா, அந்த பொண்ணை பாத்தியா? பார்த்தோம் மச்சான். செம்மையா இருக்காடா. ஆமாடா. அவகிட்ட போய் இன்ஸ்டா ஐடி கேட்போம். எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, பொண்ணு லிஃப்ட் கேக்குது. ஹெல்ப் கேட்டு எப்படி பண்ணாம போறது? ஹெல்ப் பண்ணிடுவோம். ப்ரோ ப்ரோ ப்ரோ, லிஃப்ட் ப்ரோ. யோ, உனக்கு லிஃப்ட் கொடுக்க முடியாது. எனக்கு இல்ல ப்ரோ, அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணா? சரி சரி, கூப்பிடு. தங்கச்சி வாமா, வந்து உட்காரு. டிராப் பண்றதுக்குள்ள எப்படியாச்சும் இவளை கரெக்ட் பண்ணிடணும். தண்ணி நடா இவ்வளவு சில்லுன்னு இருக்கு. நாளைக்கா குளிச்சுப்போம்.
ஏய் பார்த்து போக மாட்டா காலையிலே குடிச்சு வந்துடுறேன். டேய், இங்க வா நீ. பாத்துட்டேன். இப்ப போகட்டுமா? போய் தல இந்த குடிகார நாயங்களோட. குடிகார நாய்ங்களா? அவன காலையில ஆரம்பிச்சிட்டாங்களா? உங்களுக்கு இதே வேலையா போச்சு. டேய் மச்சான், உன எங்கடா தேடுறது? ஏய் பார்த்து போக மாட்டா. என்னடா உன்னை அவ்வளவுதான். அவனை நீங்க அடிங்க ஒதிங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா என் முன்னாடி அசிங்கமா மட்டும் பேசாதீங்க. எனக்கு சுத்தமா பிடிக்காது. சாரி சாமி. இவனை உன்னை ஏரியால வச்சு உயிக்கிறேன். டேய் மச்சான், நீ யாரா இது? டேய் டேய் இதே இருடா டேய். மாலையை போட்டதான் என் மனுஷனாவே இருக்கானுங்க. இப்படி இருக்க மாதிரி இருந்தா வருஷம் ஃபுல்லாவே மாலையை போடலாமே. ஓகே சாமி, வந்துடுறேன். மச்சான் என்னடா விஷயம்? டேய், நாளைக்கு காலைல நான் மாலை போட போறேன்டா. அதான் சீக்கிரம் வர சொல்லியிருக்காங்க. சரி சரி. மச்சான் நானும் மாலை போடலான்னு இருக்கேன்டா. நல்ல விஷயம்டா. வருஷம் நீ மாலை போடும்போது எல்லாம் உன்னை மதிக்கிறாங்க, மரியாதையா நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கெத்தா இருக்கும்டா. அதான் நானும் கூட சேர்ந்து இந்த வருஷம் மாலை போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓ சரிடா, அப்பனா காலைல சீக்கிரம் கோயிலுக்கு வந்துரு. பைடா. அப்பாடா மாலை போட்டாச்சு. டேய் டேய் டேய், என்ன பண்ண போற? டேய் கொஞ்சம் அங்க பாடுறா. எவ்வளவு வெயிலும் கல்லு முள்ளுமா இருக்குது. நான் இங்க இருந்து அது வரைக்கும் செருப்பு போட்டு அதுக்கப்புறம் கழட்டிக்கிறேன். இதோ பாருடா, மாலை போட்டுட்டா கல்லா இருந்தாலும் சரி முள்ளா இருந்தாலும் சரி வெறுங்கால தான் நடக்கணும். வா. ஐயோ குத்துதே. எப்படிதான் இதுல நடக்கிறான்னு தெரியலையே. இந்தாங்க சாமி. டேய், மாலை போட்டுட்டு இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ்ல குடிக்க கூடாது. தம்பி இந்தாப்பா, போய் பேப்பர் கப்ல டீ எடுத்துட்டு வா. சாமி சாமி கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா சாமி. மச்சான் இந்த ஹோட்டல்ல டேஸ்ட் அச்சிக்கவே முடியாது. சாப்பிட்டு பாரு. சார் என்ன சார் சாப்பிடுறீங்க? சாப்பாடு வாழை இலையில தருவீங்களா? நம்ம கிட்ட வாழை இலை இல்ல சார். இல்லையா? அப்ப வேண்டாம். ஓகே சார். டேய், வாழை இலை எங்க தருவாங்களோ அங்க போய் சாப்பிடலாம் வா. வாழையில எந்த ஹோட்டல்ல தருவாங்கன்னு எங்கடா போய் தேடுறது? எனக்கு வேற செமையா பசிக்குது. அப்படியா? ஓகே பேபி, நான் ஈவினிங்கா வந்துடுறேன். டி 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 டி. இதோ பாருமா தங்கச்சி, அவன் மாலை போட்டிருக்கான். அவன் மாலையை கயிற்ற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு இந்த போன் கால்லாம் அவாய்ட் பண்ணிக்கோமா. டேய் குர்ரா. டேய் என்னால சத்தியமா ஒரு நாள் கூட மாலை போட்டு இருக்க முடியலடா. நீங்க எப்படிடா வருஷம் இருக்கீங்க? டேய், நீ மாலையை போட்டது 4 பேர் உன்னை மதிப்பாங்க கெத்தா இருக்கும்னு நினைச்சு போட்டேன். ஆனா நான் மாலையை போட்டது அந்த ஐயப்பனுக்காக. இதோ பாருடா, மாலை போடுறதுல கெத்து இல்ல. அந்த மாலையை போட்டுட்டு 40 நாள் விரதத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு மலைக்கு போயிட்டு அந்த மாலையை கைட்டிட்டு வரும் பாத்தியா, அங்கதான்டா உண்மையான கெத்தே இருக்கு. கரெக்ட் தான் மச்சான். நான் 10 வருஷம் ஐயப்பன் நினைச்சு மாலை போட்டுக்கிறேன். இப்ப பக்கத்துல ஒரு கோயில்ல போய் கழட்டிடுறேன். டேய், எங்க ஓட பாக்குற? 40 நாள் விரதத்தை நீ ஃபாலோ பண்ணாம உன மாலையை கைட்டவே விட மாட்டேன். மச்சான் ப்ளீஸ்.